Good afternoon students. இன்றைக்கி நம்ம 11th எக்கனாமிக்ஸில் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் பார்க்க போகிறோம். தேவையினுடைய தீர்மானத்தினுடைய காரணிகள். ஸோ அதை தான் டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறது. ஃபர்ஸ்ட் ஒன், சேஞ்சஸ் இன் டேஸ்ட் அண்டு ஃபேஷன். டேஸ்ட்லேயும் ஃபேஷன்லேயும் ஏற்படைய சேஞ்சஸ்னால டிமாண்டுடைய அளவு மாறும். ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். சரியா, த டிமாண்ட் ஃபார் சம் குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் இஸ் very susceptible to change in taste and fashion. அதாவது கஸ்டமருடைய டேஸ்ட்டும் அவருடைய ஃபேஷனும் மாறும்போது அந்த பொருளுக்கான தேவையில் வந்து என்ன ஏற்படும்னா மாற்றம் ஏற்படும். இதை தான் ஃபர்ஸ்ட் ஒன்றில் சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சேஞ்சஸ் இன் வெதர். unusually dry summer results in increase in the demand for cool drinks. இப்போ வெதர் கூட டிமாண்டோடைய தேவைக்கு வந்து சேஞ்சஸ்க்கு காரணமாக இருக்குது. அதாவது வெதர் கூட டிமாண்டோட சேஞ்சஸ்க்கு ரீசனாக இருக்குது. ஸோ சம்மரில் வந்து என்ன செய்கிறோம், கூல்ட்ரிங்க்ஸை வந்து விரும்புகிறோம். ஸோ வின்டர் சீசனில் பார்த்திங்கன்னா டீ காஃபி மாதிரியான ஹாட் ட்ரிங்க் மேலே வந்து இது பண்ணுறோம். ஸோ இது மாதிரி வெதரில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் கூட டிமாண்டை வந்து சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து டிட்டர்மெண்ட் ஆகிருக்கு. சரி, அடுத்தது டாக்ஸேஷன் அண்டு சப்சிடி. டாக்ஸேஷன் அண்டு சப்சிடி. இஃப் ஃப்ரெஷ் டாக்ஸஸ் ஆர் levied or the existing rates of taxation on commodities are increased, their price go up. The subsidies will bring down the prices. Therefore, taxes reduce demand and subsidies raise in demand. இப்போது இதுக்கு முன்னாடி ஒரு பொருளை ஏன் நம்ம கமாடிட்டி வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அந்த கமாடிட்டிக்கான கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து அதிகமாக போடுறாங்க. ஸோ அந்த டேக்ஸோட ரேட் வந்து கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து ஒரு காரணமாக இருக்குது. ஸோ டாக்ஸேஷன் அதாவது வரி அதிகமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த கமாடிட்டிக்கான ப்ரைஸ் அதிகமாகும். இப்போ சில பொருட்களுக்கு பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் வந்து சப்சிடிஸ் வந்து மானியம் கொடுக்குறாங்க, செலவினம் வந்து குறைக்கும் அதை உற்பத்தி பண்ணுறதுக்கு. அப்போ கவர்மெண்ட் சைடில் அந்த மானியம் கிடைக்கும் போது அந்த பொருளுக்கான விலை குறைவாக இருக்கும். சரியா, அப்போது டேக்ஸ் வந்து போடுறதுனால டிமாண்ட் வந்து என்னாகும், குறையும், ஏன் ப்ரைஸ் அதிகமாகும். அப்போ சப்சிடி வந்து என்ன பண்ணோன்னா கமாடிட்டிக்கான டிமாண்ட் அதிகப்படுத்தும். ஏன் அப்படின்னா சப்சிடி வந்து அந்த கமாடிட்டிக்கான ப்ரைஸ் குறையும். ஸோ டாக்ஸேஷன் ரெடியூஸ் டிமாண்டை டேக்ஸ் ரெடியூஸ் டிமாண்ட், சப்சிடி டிமாண்டை வந்து ரைஸ் பண்ணும். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். சேஞ்சஸ் இன் எக்ஸ்பெக்டேஷன்ஸ். Expectations also bring about a change in demand. Expectation of rise in price in future results in increased demand. ஸோ எதிர்பார்ப்பு வந்து நம்ம எதிர்பார்ப்பில் ஏற்படக்கூடிய மாற்றம், ஸோ அது கூட டிமாண்டை வந்து டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னா ஃப்யூச்சரில் இப்போ நாளைக்கு பெட்ரோல் விலை ஏறப்போகுது. ஒரு 100 ரூபா பெட்ரோல் விலை இருக்குதுன்னு வச்சுக்கோமே. நாளைக்கு திடீர்னு வந்து பெட்ரோல் விலை என்ன செய்கிறோம் அப்படின்னா இன்னும் கூடும் அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, என்ன பெட்ரோல் இருக்கோ இல்லையா நம்ம போயிட்டு என்ன பண்ணுவோம், டேங்கை வந்து ஃபுல் பண்ணணும்னு சொல்லிட்டு போவோம். ஸோ அப்போ எதிர்காலத்தில் விலை அதிகரிக்கும் அப்படிங்கிற காரணத்தினால அவன் என்ன பண்ணுவான், தன்னுடைய டிமாண்டை வந்து ஒரு பொருளுக்கான டிமாண்டை வந்து என்ன பண்ணுவான், அதிகரிச்சுக்குவான். ஸோ எக்ஸ்பெக்டேஷன்னா கூட டிமாண்ட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான ரீசன் இருக்குது. ஸோ சேஞ்சஸ் இன் சேவிங்ஸ். சேமிக்கணும்னு நினைக்கிறான் ஒருத்தன். ஸோ அதிகமாக செலவு பண்ணுவானா, ஒரு பொருள் அதிகம் வாங்குவாங்கன்னா தேவையை என்ன பண்ணிக்குவாங்க, குறைச்சிக்குவாங்க. ஸோ சேவிங்ஸ் டிமாண்டை வந்து சேஞ்ச் பண்ணக்கூடிய காரணியாக இருக்கார். சேமிக்கணும்னு நினைக்கிறவன் வந்துட்டு என்ன பண்ண மாட்டான், அதிகமாக செலவு பண்ண மாட்டான். ஸோ சேவிங்ஸும் டிமாண்டை வந்து அவனுக்கு குறையும். ஸோ சேமிக்கணும்னு முடிவு பண்ணிட்டான்னா அப்போ டிமாண்டை வந்து அதிகமாக குறையும். ஸோ சேமிப்புக்கும் டிமாண்டுக்கும் அதிகமாக இருக்கிறது வந்து இன்வர்ஸ் ரிலேஷன்ஷிப்பாக இருக்குது. ஸோ அடுத்ததாக ஸ்டேட் ஆஃப் ட்ரேட் ஆக்டிவிட்டி. இந்த ட்ரேட் ஆக்டிவிட்டின்னு சொல்கிறது வந்துட்டு ஒரு நிறுவனமும் சரி, ஒரு நாடும் சரி, ஒரு தனி மனிதனும் சரி, சரியா, அந்த 4 விஷயத்தை கடந்து தான் ஆகணும். ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னா வளர்ச்சி நிலை, அதாவது பூம் பீரியடுன்னு சொல்கிறது. 2வது ரெசஷன், அடுத்தது மந்த நிலை, டிப்ரெஷன், பெருமந்தம். சரியா, ஸோ இதிலேருந்து மீண்டு வர்றது ரெக்கவரி. ஸோ எப்படியாக இருந்தாலும் சரி, ஒரு நாடாக இருக்கட்டும், ஒரு தனி மனிதனாக இருக்கணும், இல்லை ஒரு பிஸ்னஸ் மேனாக இருக்கட்டும், இந்த 4 ஸ்டேஜை கடந்து தான் வரணும். ஸோ இந்த பூம், ப்ராஸ்பெக்டிவ், இந்த வளர்ச்சி நிலை, ஸோ இந்த செழுமையான நிலையில் இருக்கும்போது அந்த பொருளுக்கான கமாடிட்டி டிமாண்ட் ஃபார் ஆல் கமாடிட்டி, அந்த பொருளுக்கான தேவை வந்து என்ன செய்யும் அப்படின்னா அதிகரிக்கும். அதே வந்து மந்தமான சூழ்நிலையில் இருக்குது.
வளர்ச்சி குறைந்த நிலையில் இருக்குதுன்னு வச்சுக்கோமே. ஸோ அப்படி இருக்கும்போது அப்போ அந்த பொருளுக்கான தேவை வந்து குறையும். சரியா? ஸோ யார்ட்டையும் பர்ச்சேசிங் வாங்கக்கூடிய பவர் இருக்காது, பர்ச்சேசிங் பவரே இருக்காது. அப்போ வளர்ச்சி நிலையில் எல்லாமே பாசிபிலிட்டி, டிமாண்ட் அதிகம் இருக்கும், மக்கள் வாங்குவாங்க, மக்கள்கிட்ட பணம் இருக்கும். ஆனால் மந்தநிலை, பொருளாதார மந்தநிலை ஏற்படுது அப்படின்னா மக்கள்கிட்ட அந்த பர்ச்சேசிங் பவர் இருக்காது. சரியா? அப்போ டிமாண்ட் வந்து குறையும். அப்போ ட்ரேட் ஆக்டிவிட்டி கூட ஒரு கமாடிட்டிக்கு வந்து டிமாண்ட் வந்து முடிவு பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ நெக்ஸ்ட் அடுத்தது பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். சரியா? இன் அட்வான்ஸ்ட் கேபிட்டலிஸ்டிக் கண்ட்ரிஸ் அட்வர்டைசிங் இஸ் அ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் இன்க்ரீஸ் த டிமாண்ட் இன் த மார்க்கெட். அப்போ வளர்ந்த நாடுகள், வளர்ந்த முதலாளித்துவ நாடுகளில் வந்துட்டு எதை பயன்படுத்தணும், பொருளை வந்து இது தன்னுடைய கமாடிட்டி வந்துட்டு பெரிய அளவில் ப்ரொமோட் பண்ணணும். அவங்க எதை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ அதனால தான் அவங்க செல்லோவர், சரியா, 2 ரூபா 3 ரூபான்ற கமாடிட்டி கூட ஒரு பெரிய பெரிய கிரிக்கெட் பிளேயரை வச்சு விளம்பரம் பண்ணுவான். சரியா? ஸோ இது ஒன்றும் இல்லை, இப்போ டிவி பார்த்துட்டே இருப்பீங்க, திடீர்னு ஒரு சாக்லேட் விளம்பரம் வருது அப்படின்னா அதை வந்து வாங்கி கொடுப்போம். ஸோ அதை பற்றி என்ன நாலேஜுன்றது கூட நம்மளுக்கு தெரியாது. சரியா? ஸோ அந்த க்யூரியாசிட்டியை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க. ஸோ அட்வர்டைஸ்மெண்ட் வந்து என்ன செய்யும், டிமாண்டை வந்து முடிவு பண்ணுறது, டிட்டர்மினேட்னா இருக்குது. இதுக்கு அட்வர்டைஸ்மெண்ட் கூட ஒரு காரணமாக இருக்குது, ஒரு பொருளுக்குடைய தேவையை வந்து. அடுத்தது பாரு, சேஞ்சஸ் இன் இன்கம் an increasing in family demand for may increase the demand for durable like video records and refrigerators. Equal distribution of income enable poor to get more income. As a result consumption level increase. அதாவது வருமானத்தில் மாற்றம் வருதுன்னா தேவையில் மாற்றம் வரும். சரி, அதாவது டிமாண்ட்லேயும் சேஞ்சஸ் வரும். சரி, அதை தான் சொல்கிறாங்க. இன்க்ரீஸ் இன் ஃபேமிலி இன்கம் மே இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் டியூரபிள் லைக். இப்போ ஏற்கனவே வாங்குகிற வருமானத்தை விட கொஞ்சம் வருமானம் கூடுதுன்னு வச்சுக்கோவேன். அப்போ நமக்கு தேவையான கம்ஃபர்ட்ஸ் குட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய லக்ஸுரியஸ் குட்ஸ், ஸோ அதில் வந்து அதிகமாக வாங்குவோம். சரி, அதே நேரத்தில் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் இன்கம் இருக்கும்போது ஈக்குவலாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த பணம் வந்து ஏழை மக்களுக்கு போகும். இப்போ அதிகமாக வருமானமும் பெற முடியாது. ஸோ கன்சம்ஷன் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. சேஞ்சஸ் இன் பாப்புலேஷன். அப்போ மக்கள் தொகையில் மாற்றம் வந்தாகணும். என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சஸ் வரும். ஸோ த டிமாண்ட் ஃபார் குட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன் அண்ட் இன்க்ரீஸிங் பாப்புலேஷன் டென்ஸ் டு இன்க்ரீஸ் த டிமாண்ட் ஃபார் குட்ஸ் அண்ட் டிக்ரீஸ் இன் பாப்புலேஷன். சரியா? ஸோ என்ன ரைஸ் ஆகுது, த டிமாண்ட் ஃபார் குட்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த சைஸ் ஆஃப் பாப்புலேஷன். இப்போ மக்கள் தொகை அதிகரிச்சிச்சுன்னு வச்சுக்கோ. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு டிமாண்ட் வந்து கமாடிட்டியில் டிமாண்ட் அதிகரிக்கும். மக்கள் தொகை குறைஞ்சிச்சின்னா அந்த கமாடிட்டிய டிமாண்ட் வந்து குறையும். சரியா? இப்போ வீட்டில் இருக்கீங்க, ஒரு 4 பேர் இருக்கீங்க, காலையில் டீ சாப்பிட்றீங்க, ஒரு 1/2 லிட்டரோ ஒரு 1/4 லிட்டரோ தேவைப்படும். கெஸ்ட்டு வந்துட்டாங்க, என்ன பண்ணுவோம், ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்ட்ரென்த்தை விட கொஞ்சம் அதிகமாகிடுச்சு, அப்போ ஒரு 1/2 லிட்டர் கூட வாங்குவோம். ஸோ அப்போ சைஸ் ஆஃப் பாப்புலேஷனை டிபெண்ட் பண்ணியும் டிமாண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ இவ்வளோ நேரம் பார்த்தோம். அடுத்தது பாரு, ரைஸ் இன் டிமாண்ட் அப்படிங்கிறதுக்கு கமாடிட்டி பாப்புலேஷன் ஸோ அதிகரிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். பாப்புலேஷன் குறைஞ்சா டிமாண்டும் என்ன செய்யும், குறையும். இதுதான் வந்து டிமாண்டுடைய டிட்டர்மினன்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின் தான், ஒழுங்காக பார்த்து வச்சுக்கோ. சரியா? இது ஒரு 5 மார்க்கில் கேட்கலாம். அதனால் இந்த 9 இருக்கும், அதாவது டிட்டர்மினன்ட்ஸ் ஆஃப் டிமாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கொஸ்டின் இருக்குது. இந்த 9 ரீசனையும் வந்துட்டு படித்து வச்சுக்கோ. அடுத்த டாபிக் போகலாம்ப்பா. அடுத்த டாபிக் வந்து எக்ஸப்ஷன்ஸ் டு த லா ஆஃப் டிமாண்ட். அதாவது லா ஆஃப் டிமாண்ட் பார்த்தோம் இல்லையா, அதோடைய விதிவிலக்கு எக்ஸப்ஷன்ஸ். ஸோ பொதுவாக லா ஆஃப் டிமாண்டுன்னு சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தா, ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி டிக்ரீஸ் ஆகும். ப்ரைஸ் ஆஃப் கமாடிட்டி டிக்ரீஸ் ஆனால் டிமாண்ட் ஃபார் கமாடிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு சொன்னோம். சரியா? ஸோ ப்ரைஸுக்கும் டிமாண்டுக்கும் இன்ரிவர்ஸ் ரிலேஷன்ஷிப் இருக்குதுன்னு சொல்லிட்டு லா ஆஃப் டிமாண்ட் சொல்லுது. ப்ரைஸ் ரைஸ்னால் டிமாண்ட் டிக்ரீஸ் ஆகும், ப்ரைஸ் வந்து டிக்ரீஸ் ஆனால் டிமாண்ட் ரைஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் லா ஆஃப் டிமாண்ட் சொல்லுது. ஆனால் எங்கள் எக்ஸப்ஷன் கேஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அப்படியே வந்துட்டு மாறும். ஸோ இப்போ வந்து டிமாண்ட் கர்வ் வந்து லா ஆஃப் டிமாண்டில் வந்து ஸ்லோப் டவுன்வார்ட்ஸு, எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோ அப்வார்ட்ஸ் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் தான், 2 காலம்லேயே லெஃப்ட் டு ரைட் தான் போகுது. ஸோ இதே லா ஆஃப் டிமாண்ட் படிக்கும்போது ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் வந்து ஸ்லோ வந்து டவுன்வர்ட் ஸ்க்ரீன் நோக்கி வருது.
அப்போ எக்ஸப்ஷன் டிமாண்ட் கர்வ் பார்க்கும்போது ஸ்லோப் வந்து மேல் நோக்கி போகுது, அப்வர்ட் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட்டு. ஸோ இதில் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸப்ஷன் டிமாண்டில் ப்ரைஸ் ஃபால்னா டிமாண்ட் ஃபால். சரியா? ப்ரைஸ் ஃபால்னா டிமாண்ட் ஃபால், ப்ரைஸ் ரைஸ்னா டிமாண்டும் ரைஸ். விலை ஏறுனா தேவை அதிகரிக்கும், விலை குறைஞ்சா தேவையும் குறையும் அப்படின்னு எக்ஸப்ஷன் சொல்கிறாங்க. ஸோ அப்படியே இருக்கும். ப்ரைஸ் ரைஸ் ஆனால் டிமாண்ட் ரைஸ் ஆகும், ப்ரைஸ் ஃபால் ஆனால் டிமாண்டு ஃபால் ஆகும் அப்படின்னு சொல்கிறது தான் எக்ஸப்ஷன் டிமாண்ட். ஸோ இது காரணம் என்ன அப்படிங்கிறத அடுத்தடுத்து ஒரு சில ரீசன்ஸ் கொடுத்துருக்காங்க, இப்போ நம்ம பார்க்கலாம். இங்கே பாரு, இந்த டிமாண்ட் கர்வ் வந்து வரைகிறது பாரு எப்படி இருக்குன்னு பாருமா. எக்ஸப்ஷன் டிமாண்ட் கர்வ் வரையும் போது எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா குவான்டிட்டி கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ டிமாண்ட் கர்வ் இப்படி தான் வரையணும். என்னது? எக்ஸப்ஷன் டிமாண்ட் கர்வ். எக்ஸ் ஆக்சிஸில் என்ன இருக்குதுன்னு சொன்னேன்? குவான்டிட்டி. எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி, ஒய் ஆக்சிஸில் ப்ரைஸ். சரியா? ஸோ எக்ஸ் ஆக்சிஸில் வந்துட்டு Q1 Q2 அப்படின்றது என்னது? குவான்டிட்டி. ஒய் ஆக்சிஸில் P1 P2 அப்படின்றது. இப்போ வந்து ஒரு கமாடிட்டிக்கான ப்ரைஸு OP ஒன்றா இருக்குன்னு வச்சுக்கோ. ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் வந்து OP ஒன்றா இருக்குது அப்படின்னா அப்போ குவான்டிட்டியோட அளவு பார்த்திங்கன்னா OQ ஒன்றா இருக்குது. இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்தராக OP1ன்ற ப்ரைஸ் வந்து OPQவாக ரைஸ் ஆகுது. OP1ங்கிற ப்ரைஸு OPQவாக ரைஸ் ஆகுது. அப்போ Q குவான்டிட்டியோட லெவல் வந்து OQ1ங்கிற குவான்டிட்டியில் வந்து பார்த்திங்கன்னா டிமாண்டு வந்து OQ2வாக ரைஸ் ஆகுது. அப்போது ப்ரைஸ் ரைஸ் ஆனால் டிமாண்டும் ரைஸ் ஆகும். ஸோ ப்ரைஸ் வந்து ஃபால் ஆனால் டிமாண்ட் ஃபால் ஆகும் அப்படிங்கிறது தான் எக்ஸப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்டு. இந்த டயக்ராமில் இவ்வளோ தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. சரியா? ஸோ இது ஸ்லோப் அப்வர்ட்ஸ் கர்வ். சரியா? இது கர்வ் என்னது? ஸ்லோப் அப்வர்ட்ஸ், மேல் நோக்கி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ லா ஆஃப் டிமாண்டு எக்ஸப்ஷன் என்ன ரீசன் கேட்டிங்கன்னா கிஃபல் ரிப்ளல் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் வந்து டிஃபன் ஒரு ஆள், கிஃபன் ஒரு ஆள், விப்ளன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் கொடுக்குறாங்க. அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படி பாரு, அதுதான் ரீசன் ஃபார் த எக்ஸப்ஷனல் டிமாண்ட். ஸோ ஸ்லோவோ அப்பர்ட்ஸ்ன்னு சொல்லியாச்சு. ஸோ ரீசன்ஸ் ஃபார் எக்ஸப்ஷனல் டிமாண்ட் கர்வ், அதாவது லா ஆஃப் டிமாண்ட் வந்து எக்ஸப்ஷன் என்னென்னா கிஃபன் அண்ட் வெப்பன் சொல்லிட்டு ரெண்டு பேர் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறாங்கன்னு சொல்லியிருந்தேன். கிஃபன் ஒரு ஆள், அடுத்து பார்த்திங்கன்னா விப்ளன் அப்படிங்கிற ரெண்டு பேர். சரியாம்மா? அது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா த கிஃபன் பேரடாக்ஸ் அப்படிங்கிறவர் சொல்கிறாரு. கிஃபன் வந்து உடன்பாடுன்னு சொல்லுவாங்க, கிஃபன் முரண்பாடுன்னு அர்த்தம், பேரடாக்ஸ்னால் முரண்பாடுன்னு அர்த்தம். இவர் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா த கிஃபன் குட் ஆர் இன்ஃபீரியர் குட், அதாவது கீழ்நிலை பண்டங்கள்னு சொல்லுவாங்க, அதாவது கீழ்நிலை பண்டங்கள்னு சொல்லுவாங்க. இதை கம்பு கேழ்வரகு இதெல்லாம் சொல்கிறோம்ல, இதை தான் சொல்கிறாங்க. குட்ஸ் இன் அன் எக்ஸப்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்ட். இதுக்கு உதாரணமாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபீரியர்னு சொல்லியிருக்காங்க. when the price of inferior goods falls the poor will be less and vice versa. for example rice, ராகி. கீழ்நிலை பண்டங்களுக்கான விலை குறையும் போது மக்கள் அதை என்ன பண்ணுவாங்க? குறைவாக வாங்குவாங்க. இப்போ வைஸ் வர்ஸா அப்படின்றது என்னதுன்னா கீழ்நிலை பண்டங்களுக்கான விலை வந்து அதிகரிக்கும் போது ஏழை மக்கள் என்ன செய்வாங்க? அதை அதிகமாக வாங்குவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் சொல்லியிருக்காங்க. சரியா? அப்போது அவங்க அதை பயன்படுத்தியிருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா விலை கம்மியாக இருக்குன்றதுனால தான் அதை என்ன பண்ணியிருக்காங்க? மக்கள் வந்து வாங்கியிருக்காங்க. சரியா? இப்போ விலை அதிகரிச்சிச்சு அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பொருளை வாங்குறதுக்கு உடன்பாடு இருக்கும். இப்போ விலை அதிகரித்தாலும் அதுதான் வாங்குவாங்க. அடுத்தது செகண்ட் ஒன் பார்த்திங்கன்னா வெப்லன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட், அதாவது வெப்லன் ஆர் டெமான்ஸ்ட்ரேஷன் எஃபெக்ட். அது ரெண்டாவது எக்ஸப்ஷன் இன் டு லா ஆஃப் த டிமாண்ட். என்னென்னா இவர் சொல்கிறாரு, ஒரு ரிச் பீப்புள் இருக்காங்க, அவங்க வந்து சில பொருளை வந்து விலை அதிகமாக இருந்தாலும் பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க சொசைட்டியில் அவங்களோட ப்ரெஸ்டீஜ். ஸோ டைமண்ட்லாம் வாங்கும்போது விலை அதிகமாக இருந்தாலும் ரொம்ப காஸ்ட்லியாக தான் வாங்குவாங்க. ஸோ கார் வந்து புது மாடலாகவே இருக்கணும். ஏற்கனவே ஒரு 20 lakhs கார் வச்சுருப்பான், திடீர்னு மார்க்கெட்டில் ஒரு 30-35 லட்ச ரூபாய்க்கு கார் வருதுன்னு வச்சுக்கோ, உடனே அது வாங்குவான். சரியா? ஸோ அவங்களோட சொசைட்டியில் அவங்களோட ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ காரணமாக அந்த மாதிரியானது அதை விரும்புவாங்க. அப்போது விலை எது அதிகமாக இருக்கோ அதுதான் அவங்க வாங்குறதுக்கு வில்லிங்காக இருப்பாங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா தன்னை எடுத்து காட்டுகிறது, பகட்டு. ஸோ எல்லோரும் நம்மளை பார்க்கணும், பேசணும் அப்படிங்கிற விஷயத்தில் சொல்லப்படுறதுக்காக
தேவை வந்து அதிகரிச்சுக்கிறாங்க. இதுதான் ரிச் பீப்புள் சொல்லிக்கிறாங்க. இன்னும் கிஃபன் வந்து 4 பீப்புளை வந்து எடுத்து எக்ஸாம்பிள் சொல்கிறார். ஸோ இது ரெண்டுமே லா ஆஃப் டிமாண்டோட எக்ஸப்ஷனை பற்றி பேசுது. அடுத்ததாக இக்னோரன்ஸ் அப்படின்னா இது இன்னொரு ரீசன் என்னென்னா இக்னோரன்ஸ். பொதுவாகவே மக்கள் மனநிலை எப்படி இருக்குது, ப்ரைஸோடைய ஒரு கமாடிட்டியோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் அந்த பொருள் வந்து குவாலிட்டியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பான். ஸோ அதனால் என்ன பண்ணுவான், விலை அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, இந்த பொருளுக்கு தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொருளோட தரம் வந்து எதையும் முடிவு பண்ணுது, விலை தான் முடிவு பண்ணுதுன்னு மக்கள் நினச்சிக்கிறான். ஸோ அந்த அறியாமையின் காரணமாக விலை அதிகரித்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பொருட்களை வாங்குறது, விலை அதிகமான பொருளை. சரியா? ஸோ அப்போ இக்னோரன்ஸும் லா ஆஃப் டிமாண்ட் எக்ஸப்ஷனுக்கு ஒரு முக்கியமான காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க. அடுத்து ஸ்பெக்குலேட்டிவ் எஃபெக்ட், அதாவது யூகத்தினுடைய அடிப்படை. ஒரு பொருளுக்கான விலை அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோ, அப்போ நம்ம என்ன பண்ணுவோம், அந்த பொருளை வாங்கி வச்சுக்குவோம். திடீர்னு என்ன பண்ணுவோம், இப்போ பெட்ரோல் விலை ஏறுது, நம்ம என்ன பண்ணுவோம், உடனே போய் வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ உடனே இவன் என்ன பண்ணுவான், விற்கிறவன் என்ன பண்ணுவான், ஸ்டாக் இல்லைங்க நாளைக்கு வாங்கணுவான். ஸோ விலை எதிர்பார்க்குறோம் அப்படின்னா அவன் வந்து விற்கிறவனும் ஸ்டாக் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சுருப்பான், நாளைக்கு விலை மாறப்போகுது அப்படின்ட்டு நாளையிலேருந்து வைப்பான். அப்போ கன்சியூமர் என்ன பண்ணுவான், இன்றைக்கி அதை வாங்கிக்கிறோம் அப்படின்னு நினைப்பான். ஸோ அந்த இடத்துல யூகத்தின் அடிப்படையில் கூட லா ஆஃப் டிமாண்ட் வந்து வேலை செய்யாமல் போகுது, எக்ஸம்ஷன் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அடுத்தது ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். During times of emergency or war, people may expect shortage of a commodity and so buy more. ஸோ என்ன பண்ணுறாங்க, திடீர்னு இப்போது ஒரு நாட்டுக்கு இன்னொரு நாட்டுக்கு ஃபைட்டிங் நடக்குது, ஃப்ளட்டு அப்படின்ற சிச்சுவேஷனில் அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை வருது அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, பொருளோடைய இக்னோரன்ஸ் வந்து ஒரு பொருளுக்கான தேவை வந்து அதிகமாக கிடைக்கும். ஸோ இது இந்த மாதிரியான பண்டங்கள் வந்து கிடைக்காம போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுவோம், உதாரணம் எடுத்துக்கோ, லாக்டவுன் சண்டே ஃபுல்லாக வந்து கடை அடைப்பு, லாக்டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ சாட்டர்டேலே போய் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிறோம். ஸோ இப்போ பொருட்கள் வந்து பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்துக்காக என்ன பண்ணுவோம், உடனே போய் அதை வாங்கி வச்சுக்கிறாங்க, அந்த விலையை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டோம் இல்லையா. ஸோ ஷார்ட்டேஜ், பற்றாக்குறையினுடைய பயத்தின் காரணமாக கூட லா ஆஃப் டிமாண்ட் வந்து ஆப்ரேட் ஆகாமல் போகலாம். ஸோ இதுதான் வந்துட்டு எக்ஸப்ஷன் சொல்கிறோம். சரியா? ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ் டியூரிங் டைம்ஸ் ஆஃப் எமர்ஜென்சி ஆர் வார் பீப்புள் மே எக்ஸ்பெக்ட் ஷார்ட்டேஜ் ஆஃப் கமாடிட்டி அண்ட் ஸோ பை மோர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரியா? ஸோ இதுதான் கிஃபன் பாராடாக்ஸோடையதுமா. சரியா? இப்போ என்னென்ன பார்த்துருக்கோம், கிஃபன் பாராடாக்ஸ் பார்த்தோம், வெப்லன் எஃபெக்டிவ் பார்த்துருக்கோம். இந்த ஹெட்டிங்கில் வேறு என்ன கொடுத்துருந்தாங்கம்மா, இக்னோரன்ஸ் பார்த்தோம், ஸ்பெக்குலேட்டிவ் எஃபெக்ட்டு, ஃபியர் ஆஃப் ஷார்ட்டேஜ். சரியா? அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 5 பார்த்துருக்கோம். ஸோ இது எல்லாமே வந்துட்டு எக்ஸம்ஷன் டு த லா ஆஃப் டிமாண்டில் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த ஹெட்டிங் பார்க்கலாம், எக்ஸ்டென்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் பார்க்கலாம். அடுத்த ஹெட்டிங் இது வந்து டிமாண்டினுடைய தேவை விரிவு, தேவை சுருக்கம். ஸோ இதுதான் எக்ஸ்டென்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். சரியா? தேவை விரிவு, தேவை சுருக்கம் பற்றி பார்க்க போகிறோம். புரிஞ்சுக்கிறதுக்காக தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் நீ இங்கிலீஷில் ஞாபகம் வச்சுக்கோ. எக்ஸ்டென்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டுன்னு படிச்சுக்கோ. ஸோ டிமாண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகுது, கான்ட்ராக்ஷன் அப்படின்னா டிமினிஷ் ஆகுது இல்லையா. ஸோ இதை பார்க்க போகிறோம். ஸோ இந்த சேஞ்சஸ் வரதுக்கு காரணம் ஒன்று ப்ரைஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸை மட்டும் வச்சு சொல்லலாம். புரியுதா? அதாவது டியூ டு த சேஞ்ச் இன் ப்ரைஸ் அலோன் ஆர் கால்ட் எக்ஸ்டென்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட். அதாவது விலையில் மட்டும் ஏற்படுகின்ற மாற்றத்தை வச்சு இந்த தேவையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை சொன்னோன்னா அது வந்து எக்ஸ்டென்ஷன், டிமாண்ட் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் டிமாண்டாக நம்ம சொல்லிட முடியும். இப்போ விலை அதிகரிக்குது அப்படின்னா டிமாண்ட் குறைஞ்சிருந்துன்னா அது வந்து கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்டு. இப்போ ப்ரைஸ் ஃபால் ஆகி டிமாண்ட் வந்து ரைஸ் ஆகுச்சுன்னு சொன்னால் அது வந்து எக்ஸ்டென்ஷன் டிமாண்டுன்னு சொல்ல போகிறோம். இப்போ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் டிமாண்ட் கர்வுடைய மூமெண்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். நீ பாரு, உன்னோட புக்கில் எடுத்துக்கோ, எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் டிமாண்ட் கர்வ் ஒன்று கொடுத்துருப்பாங்க. ஸோ இதில் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட்டு. சரியா? ஏங்கிற பாயிண்ட் இருக்குல்ல, அதை எடுத்துக்கணும்.
இங்கே பாரு, இப்போ ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸ் வந்து குவான்டிட்டி டிமாண்ட், சரியா? அடுத்து எக்ஸ் ஆக்சிஸில் குவான்டிட்டி டிமாண்ட் எவ்வளோவா இருக்குது, Q2 க்யூவாக இருக்குது. சாரி, இது ரெண்டையும் கனெக்ட் பண்ணால் ஒன்றா இருக்குது. அப்போ பாயிண்ட் ஏல என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாரு, ஏ பாயிண்ட் எடுத்துக்கோமா. ஃபஸ்ட்டு ஏன்ற பாயிண்ட் எடுத்துக்கோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் கர்வோட மூமெண்ட் எப்படி இருக்குன்றத இந்த பிக்சரில் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். ஒரு டயக்ராமில் பாரு, எக்ஸ் ஆக்சிஸ் வந்து என்னவாக இருக்குது, குவான்டிட்டி டிமாண்டட். ஒய் ஆக்சிஸ் வந்து ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, சரியா? இதில் இப்போ ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் எடுத்துக்கோ. ஏங்கிற பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஏங்கிற பாயிண்டில் ப்ரைஸ் என்னவாக இருக்குது, Q2வாக இருக்குது. ஸோ குவான்டிட்டி டிமாண்ட் எப்படி இருக்குது, எக்ஸ் ஆக்சிஸில் பாரு, Q2வாக இருக்குது. இது ரெண்டத்தையும் கனெக்ட் பண்ணோம்னா நமக்கு பாயிண்ட் ஏ கிடச்சிருக்கு. அப்போ பாயிண்ட் ஏல நம்மளுக்கு என்ன இருக்குது, ப்ரைஸ் வந்து OP2வாக இருக்குது, குவான்டிட்டி டிமாண்ட் வந்து Q2வாக இருக்குது. இப்போ என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ ப்ரைஸ் வந்து OP2ல் எவ்வளோ ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா OP3யாக குறையுதுன்னு வச்சுக்கோ. எப்படி எடுத்துக்கோ. இப்போ ஏ பார்த்துட்டோமா, அடுத்து பி பாரு, சரியா? OP2வோட ப்ரைஸ் வந்து OP1 அதிகரிக்குதுன்னு வச்சுக்கோ. அப்போது குவான்டிட்டியோட அளவு வந்து என்ன செய்யுது, குறையுது. அப்போ Q2வில் இருக்கக்கூடிய டிமாண்டோடைய குவான்டிட்டி OQவாக குறையுது பாரு. அப்போது நமக்கு பி பாயிண்ட் வருது, சரியா? கிடச்சிருச்சு. அப்போது டிமாண்ட் ஏற்கனவே ஒரு தடவை Q2ங்கிற டிமாண்டோட குவான்டிட்டி என்னவாக இருக்குது, OQ1 குறைஞ்சிருக்கு. அப்போ டிமாண்ட் வந்து குறைவு ஏற்பட்டிருக்கு. அப்போ கான்ட்ராக்ஷன் டிமாண்டுன்னு சொல்லணும். இது என்ன சொல்லணும், கான்ட்ராக்ஷன் டிமாண்ட். இப்போ அடுத்தது எடுத்துக்கோ. அதே OP2 அந்த இதில் பாரு, குறையுது, OP3யாக குறையுது இல்லையா? அப்போது குவான்டிட்டியோட அளவு பார்த்திங்கன்னா OQவில் இருந்துட்டு OQ3யாக எக்ஸ்டெண்ட் ஆகுது. அப்போ இது வந்து என்னது, பாயிண்ட் சிங்கிறது எக்ஸ்டென்ஷன் டிமாண்டை சொல்லக்கூடியது. பிங்கிறது என்ன சொல்கிறது, கான்ட்ராக்ஷன் டிமாண்டை சொல்கிறது. அதாவது டிமாண்டில் எக்ஸ்டென்ஷனும் கான்ட்ராக்ஷன் ஏற்படும். இதுக்கு காரணம், அப்போ எக்ஸ்டென்ஷனும் கான்ட்ராக்ஷன் ஏற்படுத்துறதுக்கு காரணம் விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தை வைத்து மட்டும்தான். விலையில் என்னென்ன மாற்றம் ஏற்படுதோ அது மட்டும்தான் காரணம் அப்படின்னு சொன்னோன்னா அது டிமாண்ட் எக்ஸ்டென்ஷனாக கான்ட்ராக்ஷன் சொல்ல முடியாது. அதாவது விலையில் ஏற்பட உள்ள மாற்றத்தை மட்டும் வச்சு சொல்லலாம், வேறு எதுவுமே கிடையாது. சரி, அதர் டிட்டர்மினன்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் வச்சு சொல்லக்கூடாது. விலையில் ஏற்படுகின்ற மாற்றத்தை மட்டும் வச்சு சொன்னோம்னா அப்போ நம்ம என்ன சொல்லணும், கான்ட்ராக்ஷன் டிமாண்டா எக்ஸ்டென்ஷன் டிமாண்டான்னு சொல்ல முடியும், சரியா? இதுதான் வந்து எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன் டிமாண்ட் கான்ட்ரவர்சியில் சொல்கிறது. சரி, அடுத்து பார்த்திங்கன்னா ஷிஃப்ட் இன் த டிமாண்டு. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து என்னென்னா என்ன இருந்தது அப்படின்னா, அந்த டிமாண்டு கர்வ் வந்து எங்கேயும் போல் மேலும் கீழுமாக தான் இருக்குது. டிமாண்ட் கர்வ் ஏ பாயிண்ட்லேருந்து தனியாக இருக்குது, ஏ பாயிண்டில் தான் டிமாண்ட் வருது. ஸோ தனியாக எடுத்து எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன் டிமாண்டில் போட்டோம்னாலும் பிங்கிற பாயிண்டில் தான் டிமாண்டோட வரி வரும். அப்போது ஏபின்னு சொல்லக்கூடிய எல்லாமே ஒரே டிமாண்ட் கர்வ்லேயே வந்துடுது பாரு, சரியா? ஸோ அதுதான் மூவ் ஆன் த டிமாண்ட் கர்வ். அந்த கர்வ்லேயே வந்துட்டு கான்ட்ராக்ஷன்றது எக்ஸ்டென்ஷன் நடக்குது. ஆனால் ஷிஃப்ட் இந்த டிமாண்ட் கர்வ் பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயமா இருக்குது. ஸோ இதில் பாரு, ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஷிஃப்ட் இந்த டிமாண்ட் கர்வ் பார்க்க போகிறோம். ஸோ ஷிஃப்ட் என்ன நடக்குது, இன்க்ரீஸ் இன் டிமாண்ட் இல்லாட்டி டிக்ரீஸ் இன் டிமாண்ட் வந்து பார்க்க போகிறோம், சரியா? குழப்பிடாத. எக்ஸ்டென்ஷனல் கான்ட்ராக்ஷன் டிமாண்ட் வர ப்ரைஸில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் வச்சு சொல்கிறது அது. இப்போ ஷிஃப்ட் இந்த டிமாண்ட் கர்வ் பாரு, டிமாண்ட் கர்வே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. ஷிஃப்ட்டுன்றது இன்க்ரீஸ் டிமாண்ட் போகுது. எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன்றது வேறு, அது ப்ரைஸில் வரக்கூடிய சேஞ்சஸ் பற்றி சொல்கிறது. ஷிஃப்ட் இந்த டிமாண்ட் கர்வ் வந்து ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகும்போது இது டயக்ராமில் பார்க்க போகிறோம். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஆனால் அதர் டிட்டர்மினன்ட்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, கண்டிஷன் ஆஃப் டிமாண்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் என்னது, கன்சூமர் இன்கம், டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸு, அதர் கமாடிட்டியோட ப்ரைஸு, சப்ஸ்டியூட்டோட ப்ரைஸு, இதெல்லாம் வந்துடும். ஸோ இதுதான் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட். அப்போ ப்ரைஸ் மாறாமல் இருந்து கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் மாறும்போது அந்த டிமாண்ட் கர்வில் ஏற்படக்கூடிய ஷிஃப்டிங் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு போகிறது. ஸோ இதை வச்சு நம்ம என்ன சொல்கிறோம், டிக்ரீஸிங் டிமாண்ட் இன்க்ரீஸிங் டிமாண்ட்னு சொல்ல போகிறோம். ஸோ இதை வந்து இப்போ நம்ம 2 டயக்ராம் வந்து கொடுத்துருக்காங்க, அதை நம்ம பார்க்கலாம். ஸோ
ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் லெஃப்ட் சைடில் உள்ள டயக்ராம் பாரு. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து ஓபி, குவான்டிட்டியோட அளவு வந்து OQ1, அதாவது ஏ பாயிண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஒரிஜினல் டிமாண்டு டிடின்னு போட்டிருக்காங்க பாருவேன். அந்த டிடிங்கிற டிமாண்ட் வந்து எந்த பாயிண்டில் வரைஞ்சிருக்காங்க, ஏ. அப்போ ஏங்கிற டிமாண்ட்கவும் OP1ங்கிற ப்ரைஸில் OQ1 அப்படிங்கிற அளவில் கிடைக்குது இல்லையா. ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து OQ1, குவான்டிட்டியோட அளவு வந்து OQ1. இப்போ ப்ரைஸில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட், அதாவது கன்சியூமரோட இன்கம், டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் மாறும்போது ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுது, OQ1 இருக்கக்கூடிய குவான்டிட்டி டிமாண்டடு OQ2 மாறுது. அப்போது இன்னொரு நியூ டயக்ராம் டிடி கர்வ் வந்து உருவாகுது. அப்போ டிமாண்ட் கர்வ் லெஃப்ட் நோக்கி என்ன ஆகுது, ஷிஃப்ட் ஆகுது. இப்போ டிமாண்ட் என்ன ஆகுது, ஏற்கனவே ஏ பாயிண்டில் வந்து அந்த டிடிங்கிற டிமாண்ட் கர்வு லெஃப்ட் சைடு ஷிஃப்ட் ஆயிடுச்சு. அப்போ இங்கே என்ன வந்தேன்னா டிமாண்ட் கர்வில் ஷிஃப்ட் நடந்திருக்கு. எந்த பக்கம், லெஃப்ட் சைடு. அப்போ ஏற்கனவே ஒரு லாவோட குறைஞ்சிருக்கு. அப்போ இது என்னது, டிக்ரீஸ் இன் டிமாண்டட். சரியா, என்ன சொல்ல வரேன்னு புரியுதாப்பா. விலை மாறாமல் இருக்குது, விலையில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் சொல்லக்கூடிய கன்சியூமருடைய இன்கம், டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ் அதெல்லாம் மாறும்போது டிமாண்டில் ஏற்படக்கூடிய ஷிஃப்ட்டை சொல்கிறது தான் இந்த ஷிஃப்டிங் டிமாண்ட் கர்வ். இப்போ லெஃப்ட் சைடு குறைஞ்சிருக்கு, ஏற்கனவே ஒரு லாவோட குறைஞ்சிருக்கிறதுனால அதை என்ன சொல்கிறோம், இப்போ நம்ம டிக்ரீஸிங் டிமாண்டுன்னு சொல்கிறோம். சரியா, அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரைட் சைடில் உள்ள டயக்ராம் பார்ப்போம். அடுத்த ரைட் சைடில் உள்ள டயக்ராம் என்ன சொல்லுது அப்படின்னா, அந்த OQ1 அப்படிங்கிற விலை. OQ1ங்கிறது குவான்டிட்டி டிமாண்டட். அங்கே தான் ஒரிஜினல் டிமாண்ட் இருக்கிறதுக்கு பாயிண்ட் ஏல. இப்போ டிடிங்கிற டிமாண்ட்கவும் ஒரிஜினல் டிமாண்ட்கவும். ஸோ இப்போ என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரைஸில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஆனால் OP1 அப்படியே தான் இருக்குது. கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட் மாறுது. அப்போ OQவில் இருக்கக்கூடிய குவான்டிட்டி டிமாண்ட் என்ன ஆகும் அப்படின்னா OQ2 மாறுது. OQ2 மாறுது. அப்போது ஏற்கனவே உள்ள டிமாண்ட் ஒரிஜினல் டிமாண்ட் கர்வு டுவர்ட்ஸ் ரைட் சைடு இட் வில் ஷிஃப்ட் ஆகிடுச்சு இல்லையா. அப்போது கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்டுனால டிமாண்டில் ஏற்படக்கூடிய சேஞ்சஸ் சொல்கிறது தான் ஷிஃப்ட் இன் டிமாண்ட் கர்வ். கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்ட், அதனால் டிமாண்ட் வந்து குறையுதுன்னு வச்சுக்குவோமே. அப்போ வந்து டிக்ரீஸ்ன்னு வந்துட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு சொன்னால் அது இன்க்ரீஸ் டிமாண்ட். புரியுதா. இதில் விலை மாறாது. கண்டிஷன்ஸ் ஆஃப் டிமாண்டுன்னு சொல்லக்கூடிய கன்சியூமரோட இன்கம், டேஸ்ட்டு, ப்ரிஃபரன்ஸ் இதெல்லாம் மாறுறதுனால டிமாண்ட் கர்வ் என்ன ஆகுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆயிடுது. அப்போ நியூ டிமாண்ட் கர்வ் வந்து க்ரியேட் ஆகுது. ஸோ அதனால தான் உனக்கு டிடியோட டிமாண்ட் கர்வும் பாயிண்ட் ஏல கொடுத்துருக்காங்க. D1, B1 டிமாண்ட் கர்வும் பாயிண்ட் பியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது டிமாண்ட் கர்வ் ஷிஃப்ட் ஆகுது அப்படிங்கிறதுனால நமக்கு எடுத்திருக்காங்க. ஷிஃப்டின்னா என்ன அர்த்தம், ஷிஃப்டிங் ஆகுதுன்னா இந்த கர்வ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகுதுன்னா அதுக்கு ப்ரைஸ் காரணம்லாம் அதர் திங்ஸ் காரணம் அப்படிங்கிறத நீ மைண்டில் வச்சுக்கணும். இதே டிமாண்டில் எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன் நடக்குது அப்படின்னா அப்படி எடுத்துக்கிட்டோன்னா அந்த ப்ரைஸை வந்து ஏற்படுற சேஞ்சஸ் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டோன்னா இந்த எக்ஸ்டென்ஷன் கான்ஸ்ட்ரக்ஷன்ன்றது ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். சரியா. இன் டிக்ரீஸ் இன் டிமாண்ட், இன்க்ரீஸிங் டிமாண்ட், அதாவது டிமாண்ட் கர்வில் ஷிஃப்ட் ஆகிறதையும் நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதுதான் நம்ம டிமாண்ட் கர்வில் உள்ள எக்ஸ்டென்ஷன் கான்ட்ராக்ஷன் கான்செப்டும் ஷிஃப்டிங் டிமாண்ட் கர்வ் கான்செப்டும். சரியா. இப்போ இங்கே பாரு, அடுத்தது பாரு, கீழே சொல்லியிருப்பாங்க பாரு, எக்ஸ்டென்ஷன், அதை சிம்பிளாக முடிச்சிருக்காங்க பாரு. எக்ஸ்டென்ஷன் அண்டு கான்ட்ராக்ஷன் ஆஃப் டிமாண்ட் ஃபாலோ எ சேஞ்சிங் ப்ரைஸ். விலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக டிமாண்டில் எக்ஸ்டர்னும் கான்ட்ராக்ஷனும் நடக்கலாம். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸிங் டிமாண்டு எப்போ நடக்கும், டேக் பிளேஸ் வென் ப்ரைஸ் வில் சேம். இன்க்ரீஸ் அண்ட் டிக்ரீஸ் எப்போனா டேக் பிளேஸ். ஸோ அதர் ஃபேக்டர்ஸ் வென் ஏ கோ டு சேஞ்சஸ். விலையின் காரணமாக டிமாண்ட் மாறுச்சுன்னா அதை எக்ஸ்டென்ஷன் டிமாண்ட், கான்ட்ராக்ஷன் டிமாண்ட் சொல்லணும். விலை மாறாமல் மற்ற விஷயங்கள் மாறுச்சுன்னா அதை டிக்ரீஸிங் டிமாண்ட், இன்க்ரீஸிங் டிமாண்ட் சொல்லணும். சரியா. அதுதான் இங்கே சொல்ல வராங்க இந்த டயக்ராமில். இதுதான் ஈஸியாக சொல்லு. சரியா. தேங்க்யூடா.